மக்களே இவங்களை உள்ள அமுச்சு விட்டா என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்க பாருங்க மக்களே. ஸோ வெல்கம் டு மணி இஷ்யூஸ் கைஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பிக் பாஸ் லைவ்ல நடந்துட்டு இருக்கு, என்னெல்லாம் நடக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரூல் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நம்ம பிக் பாஸ் அவர்கள் சிறப்பான தரமான ரோஸ்ட் கொடுத்ததை நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சது. நான் வந்துட்டு முன்னாடியே மத்தியானமே அப்டேட் பண்ணியிருந்தேன், நைட்டு வந்து ஒரு சம்பவம் இருக்குன்னு. அதே மாதிரி நேற்று வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ரோஸ்ட்ன்றதை நம்ம பிக் பாஸ் கொடுத்துருந்தாரு. அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு எல்லாருமே உட்காந்து இப்பயும் நிறுத்தினாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெளியே இருந்து சொல்கிற இன்ஃபர்மேஷனை வந்துட்டு இன்னுமே நிறுத்தாமல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை வந்துட்டு நம்மளால் லைவில் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருக்கலாம். நம்ம ரவீந்தர் சார் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு இந்த ஓட் பேங்க் பற்றி பேசுகிறது, முத்துக்குமரன் அங்கே இருக்காரு, முத்துக்குமரன் வந்துட்டு ஆலமரத்தெல்லாம் பிடுங்கவே முடியாது, ஆலமரம் வந்துட்டு பயங்கரமாக நின்றுருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறதாகட்டும், சௌந்தர்யாவை எல்லாம் வந்துட்டு சேர்ந்து டார்கெட் பண்ணுறதாகட்டும், இவங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நாம் வந்துட்டு டாப் 5 மாற்றலாம். அவங்க வந்துட்டு எல்லாருமே அவங்க மைண்டில் நினச்சிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக நம்ம ரவீந்தர் சாரே சொல்கிறாரு, நம்ம டாப் 5 மாற்றிடலாம். மீன்ஸ் லைக் வெளியே இருந்து வந்தாங்க இல்லையா, அந்த 8 பேர் வந்துட்டு டாப் 5 மாற்றிடுவாங்கன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையிலே இருக்காங்க. இங்கே என்ன சிரிப்புனா, இவங்க இங்கே சௌந்தர்யாவை வந்துட்டு எல்லாருமே டார்கெட் பண்ணி புள்ளி பண்ணி அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு இருக்கும்போது, வெளியே ஆப்போசிட்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்களுக்கு பயங்கர மைலேஜாக ஒரு பெரிய இது இருக்குது. லைக் வந்துட்டு அது அவங்க உள்ளே பண்ணும்போது உள்ளே வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. சௌந்தர்யாக்கு அவங்க பண்ணுற ஆக்ஷனுக்கு வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட ஒரு ரியாக்ஷன் இருக்குது இல்லையா, அழுவுறது. அவங்க வந்துட்டு ரொம்ப அழுகுறாங்க. பிக் பாஸ் கிட்ட கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட சொல்கிறாங்க. கன்ஃபெஷன் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பிக் பாஸ் வந்துட்டு ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ லைக் வந்துட்டு அவர் வந்துட்டு இது பண்ணுறாரு, கன்சோல் பண்ணுறாரு. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது வெளியே வந்துட்டு பயங்கரமான மைலேஜ்ன்றது சௌந்தர்யா அவர்களுக்கு கூடுது. இது வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் இந்த வாரம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த வாரம் முத்துக்குமரன் வந்து அந்த ஃப்ரேம்லேயே இருந்திருக்க மாட்டார். ஃப்ரேம்லேயே வந்துட்டு அவ்வளோ இருந்திருக்க மாட்டார். நம்ம சௌந்தர்யா அவர்கள் தான் வந்துட்டு அவ்வளோ இதுவாக வந்திருக்காங்க, இருந்திருப்பாங்க. எல்லாருமே முத்து டைட்டில் வின் பண்ணிடுவார், முத்து வந்து மாசு, முத்து வந்துட்டு இப்படி. நீங்கள் வந்தவங்க எல்லாருமே ரியா ஸ்டார்டிங் வித் ரியா வந்து என்ன சொன்னாங்க, நான் வந்துட்டு நினைக்கிற ஒரே பர்சன் வந்துட்டு டிசர்வ்ஸ் ஃபார் த டைட்டில் இஸ் முத்துக்குமரன் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு இட்ஸ் கிளியர் இன்ட் இல்லையா. ஸோ எந்த இன்ட்டுமே கொடுக்கூடாதுன்னு சொன்னேன் பிக் பாஸ் வந்துட்டு சொன்னார். இப்போ இன்றைக்கி வந்துட்டு கோவா கேங்கை பற்றி பேசுகிறாரு நம்ம ஃபேட்மேனு. வந்துட்டு இந்த மாதிரி இப்படி இருக்குது, வெளியே வந்துட்டு சாச்சனார்கள் வந்துட்டு அந்த ஜாக்மோ அந்த எடிட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இவங்க எதுவுமே நிறுத்தின பாடலை. எந்த சீசன்லையுமே இந்தமாரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இது இஸ் த ஃபஸ்ட்டு சீசன். எல்லா சீசன்லையும் இருக்குங்க. பட் ஆனால் வந்துட்டு ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறதே பெரிய தப்பு. பட் ஆனால் ஹிண்ட்ன்றது எல்லா சீசனும் நடக்கும். பட் இவ்வளோ ஓப்பனாக வந்துட்டு எல்லா சீசன்லேயும் சொல்லுவாங்களான்னு கேட்டால் இல்லைங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சீசன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறது. இதில் முக்கியமாக சாச்சனா அவர்கள், ரியா அவர்கள் நேற்றுலாம் வந்து மக்களே நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம். அங்கே சிவகுமார், சாச்சனா, ரியா, வர்ஷினி எல்லாரையும், தர்ஷா குப்தா இவங்க எல்லாரையுமே நிற்க வச்சு நம்ம பிக் பாஸ் கேட்டுட்ருக்காரு, வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க, வந்துட்டு உங்களை அமுச்சு விட்டா உங்களோட கேமை வந்துட்டு நீங்கள் வெளியே போனீங்க இல்லையா பாதியிலேயே, அதை வந்துட்டு மாற்ற பாருங்கள். அந்த இதை வந்துட்டு இது பண்ணி நீங்கள் ஒரு இந்த இருக்கிற நாட்களில் வந்துட்டு மக்கள் எப்படி இது என்டர்டெயின் பண்ணணுமோ ஃபன் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொன்னார். அப்போ கூட நம்ம சாச்சனா அவர்கள் சிரிச்சுக்கிட்டு பிக் பாஸ் வந்துட்டு இங்கே லிவிங் ஏரியா வர சொல்லோடனே, நான் வெளியே தானே போகிறேங்க்கா, போய்க்கலாங்க்கா அப்படின்றாங்க. என்ன எனக்கு புரியலை, வெளியே தான் போகிறோம் போய்க்கலாமா, வந்துட்டு கூப்பிட்டதே ஒரு தப்பு தான் மக்களே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் வேறு நம்ம சாச்சனா அவர்கள் வந்து நம்ம ஃபேட்மேன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளெல்லாம் வந்து அமுச்சு விட்டது நம்ம அனுப்பணும்னு சொன்னதே வந்துட்டு நம்ம நினச்சிருக்காங்க மக்கள், அதனால தான் நம்மளை அமுச்சிருக்காங்க, மற்றவங்களாம் எதுக்கு அனுப்பலை அப்படின்ற மாதிரி. அம்மா அடுத்து ஒரு பேட்சாக வர போகிறாங்கன்னு அது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது கூட தெரியாமல் உள்ளே வந்துட்டாங்க போல. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தர்ஷிகாக்காவெல்லாம் கூப்பிடவே இல்லை, நான் ஃபோன் அடித்து கேட்டேன் தர்ஷிகாக்கா கிட்ட, தர்ஷிகாக்கெல்லாம் கூப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாச்சனா அவர்கள் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. எனக்கெல்லாம் சிரிப்பாக வந்துடுச்சு. ஆமாம், ஒன்றை வந்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு மக்கள்லாம் மக்களே நம்ம எல்லாருமே சேர்ந்து இவங்க வந்துட்டு வரணும்னு நம்ம நினச்சோமா அப்படின்றத நம்ம சாச்சனா அவர்கள் அங்கே ஃபேட்மேன் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ இது வந்துட்டு அங்கே பிக் பாஸ் அவர் ரோஸ்ட் பண்ணுறாரு. அந்த டைமில் கூட சிரிச்சுக்கிட்டு அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, வந்துட்டு நான் வந்துட்டு இது பண்ண போகிறேன், லைக் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன், நான் சொல்லாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பிக் பாஸ் அங்கே ரோஸ்ட் பண்ணுறேன், நான் சொல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன் பிக் பாஸ் அப்படின்றேன். அவங்க வந்து பிக் பாஸ் வந்துட்டு இந்த வாட்டி எந்த மாதிரியும் வந்துட்டு இந்த வாட்டி சொன்னது இல்லைங்க. இப்போ பிக் பாஸ் அவர்கள் வந்துட்டு வாட்ஸ் ஆச்சுன்னா ஆர் யூ ஜோக்கிங் அப்படின்ற மாதிரி கேட்குற அளவு நம்ம பிக் பாஸை வச்சுட்டாங்க. அப்பா சாச்சனா சொல்லாதன்னு சொன்னால் கேட்க மாட்டியாமான்ற மாதிரி தான் இருக்குது. ஜாக்மோ எடிட்ஸ்லேருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம சாச்சனா சொன்னாங்க. ஃபேட்மேன் சார் வந்து இதை வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்துட்டு அவர்கிட்ட
பிக் பாஸ் வந்து 2 வாட்டி வார்ன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த ரிவ்யூ பண்ணார் இல்லையா, அந்த டைமும் வார்ன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பணப்பெட்டி மேட்ருக்கிட்ட ரயான் வந்துட்டு பணப்பெட்டி எடுக்க சொல்லி அவங்க வந்துட்டு நீ எதுக்குற ஆள் வந்துட்டு டாப் 2ல் இருக்காங்க ஓட் பேங்க்கு அப்படின்னு சொன்னால் நம்ம இவருக்கு தெரியாதா ரயானுக்கு யாருன்னு சொல்லி. அவர் எதுக்கு 2 பேர் வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் ஜாக்லின். ஸோ அவருக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சு இவங்களுக்கு வந்துட்டு பயங்கரமான ஓட் பேங்க் இருக்குது. ஸோ வந்துட்டு அவங்க தான் டாப் 2ன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஓப்பன் என்ட்டை கொடுக்குறாரு, ஃபேட்மேன் கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டு இந்த டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சாலும் வந்து 5th இடம் தான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இன்டெரக்டாக. ஏயா உள்ளே போயிட்டு உங்களை ஒரு கேம் ஆட சொன்னால் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு மக்களே. லைவில் பார்த்தீங்கன்னா இவங்க எதா பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க எல்லாமே வராமல் மணி பாக்ஸை பேசாமல் மணி பாக்ஸை வச்சு இவங்களை மணி பாக்ஸ் மண்டையை கழுவ இவங்களே வந்து மண்டையை கழுவிட்டு இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் 24/7 பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இவங்க பண்ணுறது ரொம்ப வர்ஸ்ட்டாக இருக்குது. அதுவும் டான்ஸ் மேரத்தான்னு சொல்லி ஒன்று வச்சிட்ருக்காங்க. இதில் வந்துட்டு நேற்று எபிசோடில் நம்ம சௌந்தர்யா அவர்கள் ஆடினாங்க, வந்துட்டு நம்ம இவங்க ஆடினாங்க, பவித்ரா அவங்க ஆடினாங்க. ஸோ வந்துட்டு செலக்டட் ஆட்கள் அதுக்குள்ளே வந்துட்டு எல்லாருமே ஆடியே முடிக்கல. நம்ம ரவீந்தர் சார் ஆடினாரு, எல்லாருமே ஆடினாங்க. பட் எல்லாருமே ஆடி முடிக்கல. அதுக்குள்ளே பிக் பாஸ் வந்து லெவல் 2 கொண்டு வந்துட்டார். ஏண்டா முத்துக்குமரன் எங்கேயா, முத்துக்குமரன் ஆடவே இல்லை அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் ஃபேன்ஸ்லாம் கேட்கலாம். ஜாக்லின் ஃபேன்ஸ், ஜாக்லின் எங்கப்பா, நேற்றுனாப்பா சௌந்தர்யா தான் ஃபஸ்ட்டு பாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஆடினாங்க. இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு லெவல் 2ன்னு ஆகிட்டு இன்றைக்கி வந்துட்டு சௌந்தர்யா பாட்டு போகிறீங்களப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பிக் பாஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாருனே தெரியல மக்களே. ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ், ஜாக்லின் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வந்துட்டு வருத்தமாக இருப்பீங்க. இந்த மாதிரி ஏன் ப்ரோ வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. தீபக் ஃபேன்ஸுமே, தீபக் வந்துட்டு ஆக்சுவலி இப்போயாச்சும் ஒரு வாய்ப்பாச்சு கொடுத்தாங்க. பட் ஆனால் ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரனுக்கு ஒரு வாட்டி கூட சான்ஸ் கொடுக்கல. ஸோ இனிமேல் கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். லைவில் இதுக்கப்புறம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஓட்டிங் ஆர்டர், அதுக்கப்புறம் ஓட்டிங் ஆர்டர் இன்றைக்கி நைட் இப்போ நிலவரப்படி ஓட்டிங் ஆர்டர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான இது வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஜாக் ஃபேன்ஸ், முத்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன விஷயம்னா, நான் இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மக்களே. ஆக்சுவலி பிக் பாஸ் சொல்கிறத உள்ளே இருக்க வந்துட்டு வெளிலேருந்து வந்த ஆட்கள் வந்து கேட்டிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. இது வந்துட்டு பயங்கர வேர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இது வந்துட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஓட்டிங் ஆர்டரை பயங்கரமாக மாற்றும். ஆக்சுவலி இதுதான் உண்மை. ஓட்டிங் ஆர்டரை பயங்கரமாக மாற்றும். ஸோ இங்கே முத்து ஃபேன்ஸ்லாம் என்ன டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க, முத்து ஃபேன்ஸுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. உள்ளே வந்த அந்த 8 பேர் மேலே சௌந்தர்யா ஃபேன்ஸுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க இந்த 8 பேர் மேலே. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு பேட்ச் வர போகிறாங்க, லைக் அனதர் 8 கண்டஸ்டன்ஸ். அவங்க எப்போ வருவாங்கன்னா லைக் அடுத்த வீக் ஸ்டார்ட்லேருந்து மண்டேலேருந்து அவங்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எப்படி இவங்க வந்தாங்களோ, ஸோ எப்படி ப்ரோ அப்பயுமே இவங்க இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இவங்களும் இருக்க போகிறாங்க. பட் இப்போ ஒரு இன்ட்டு தரேன். ஸோ நாளைக்குமே பெருசாக இருக்காது, நாளைக்கு லீவ் தெரியும் உங்களுக்கு. ஸோ சாட்டர்டே வீக்கெண்ட் எபிசோட் இஸ் கோயிங் டு பி எ பிளாஸ்ட். யாரை ரோஸ்ட் பண்ணுவார் நம்ம விஜேஸ் கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க இல்லையா, இவங்க எல்லாரையும் பயங்கரமாக வறுத்து எடுப்பார் நம்ம விஜேஎஸ். சிறப்பான தரமான சம்பவம் இருக்கும் மக்களே. இவங்க என்னன்னா மக்களே, எல்லா விஷயத்தையும் சொல்கிறது ரொம்ப தப்பு மக்களே. ஆக்சுவலி எந்த சீசனுமே இது நடந்தது இல்லை. அப்பா நீ தான்ப்பா டைட்டில் வின்னரு, நீ தான் கப் அடிக்க போகிற, இவங்களாம் ஒன்றுமே கிடையாது, அவங்களாம் ஒன்றுமே கிடையாது. ரயான் அப்போ தம்பி நீ வந்து இங்கே இருந்தானா 5வது பிளேஸ் தான் இருப்ப, பெட்டி எடுத்துரு அப்படின்னு சொல்கிறதாகட்டும், ஜாக் மூன்னு சொல்லி ஒரு எடிட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதாகட்டும், அதை சொல்கிறதாகட்டும், பிக் பாஸ் அன்லிமிட்டெட் ஃபன் அன்லிமிட்டட்னு ஒரு ஷோ நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறதாகட்டும், விஷாலை வந்துட்டு ப்ளே பாய், நீ லவர் பாய்லாம் இல்லை, நீ யாரையும் என்டர்டெயின் பண்ணல, உள்ள பெண்களை மட்டும் தான் என்டர்டெயின் பண்ணிருக்கேன்னா இந்த பிளேஸோட கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையும் உடைக்கிறாங்க வந்தவங்க எல்லாருமே. ஸோ அதுதானே ப்ரோ கேம் பிளே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது பண்ணலாங்க. பட் தேர் அந்த கேம் இல்லையா, இவங்க வந்துட்டு அவுட் ஆஃப் த கேம், தேர் நாட் இந்த கேம் எனிமோர். ஸோ அவங்க வந்துட்டு எப்படி பண்ண முடியும், அது பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு எவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி ஃபன் பண்ணுவோம், அதுதான் பண்ணணும். இது தேவையில்லாமல் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப வர்ஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி எல்லாருமே கேட்டிருந்தீங்க இதை பற்றி பேசணும்னு சொல்லி. ஸோ இது வந்துட்டு ஓட்டிங்கை வந்துட்டு பயங்கரமாக பாதிக்குதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பாதிக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு மத்தியானம் வந்துட்டு சௌந்தர்யா அவர்கள் வந்துட்டு ஓட்டிங்கில் வந்து லீட் எடுத்தது. எதனாலனா இதனால தான். ஸோ அவங்கள வந்து ரொம்ப புள்ளி பண்ணுறது அந்த மாதிரி போனதுனால பயங்கர இதாகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவங்க வந்துட்டு பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? ரவீந்தர் சார், சாச்சனா இவங்க எல்லாமே பண்ணது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை தப்பு ப்ரோ அவங்க எல்லாமே இந்தமாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, பிக் பாஸ் வந்துட்டு உடனே வெளியே அமைச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிக் பாஸும் ஓரளவு தான் சொல்ல முடியும் மக்களே, எல்லா வாட்டியும் சொல்லிட்டு இருக்க முடியுமா ப்ரோ? சொல்லாதீங்கன்னு அவரும் பாவம் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கின்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அவரே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.